வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டாய காப்பீடு. பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவு. முதலமைச்சர் குறித்த அவதூறு பரப்பினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். கொடநாடு விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக கடும் எச்சரிக்கை. அதிகாரம் தரும் பதவிகளுக்காக எதிர்க்கட்சி கூட்டணி என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பொதுமக்கள் அனைவரும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதே பாஜக இலக்கு என பேச்சு. மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டி என அறிவிப்பு. கூட்டணிக்காக நிர்பந்திக்காமல் 80 தொகுதிகளில் போட்டி என குலாம் நபி ஆசாத் உறுதி. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை. மார்ச் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சயான், மனோஜ் இருவரும் டெல்லியில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூஸ் மற்றும் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் சயான், மனோஜ் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்புள்ளதாக கூறியதால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் டெல்லி விரைந்து சென்றனர். இந்த நிலையில் டெல்லியில் சயான் மற்றும் மனோஜை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் குறைந்தது 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் வகையிலான காப்பீடு வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள வாடிவாசல் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் நடராஜன், விழா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நடராஜன், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 594 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் குறைந்தது 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் வகையிலான காப்பீடு வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை அனைத்து மாடுபிடி வீரர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாடுபிடி வீரர்கள் 596 வீரர்கள் தற்சமயம் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை ஈடு செய்யும் விதமாக அவர்களுக்கு இன்சூரன்ஸ் 12 ரூபாய் ஸ்கீம், பேங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீமை கம்பல்சரியாக அவர்களுக்கு பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் அவர்கள் விருப்பத்தின் பேரில் 330 ரூபா ஸ்கீம் பண்ணால் அதில் 2 லட்சம் கிடைக்கும். இந்த கம்பல்சரி ஸ்கீம் 12 ரூபீஸ் 12 ரூபா ஸ்கீம் கம்பல்சரி அவர்களுக்கு கொண்டு வரால் எந்த ஒரு பாதிப்பு எடுத்தாலும் இமீடியட்டாக 2 லட்சம் அவர்களுக்கு கிடைக்க இன்சூரன்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் இன்னொரு 330 ஸ்கீம் அவருடைய ஆப்ஷன் ஸ்கீம், அதில் அவர் விருப்பப்பட்டால் அதில் பண்ணல, அதில் ஒரு 2 லட்சம் கிடைக்கும். இதன் மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக 4 லட்சம் அவர்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு பாதுகாப்பில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் பிறப்பித்த உத்தரவில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி ரீதியிலான மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு வழக்கமாக வழங்கும் பாதுகாப்பை விடவும் இந்த முறை கூடுதல் கவனத்துடன் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தனியாக போலீசாரை நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் சந்தேக நபர்களையும் மது அருந்தி வரும் நபர்களையும் உடனடியாக பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளுக்கு தேவையில்லாத வாகனங்கள் மற்றும் பிரச்சனை ஏற்படுத்தும் நோக்கில் வரும் நபர்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் அதனை சந்திக்க தயார் என அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொய்ச் செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இவர்கள் வழக்கு தொடுத்தாலும் அது கோர்ட்டிலே நாங்கள் சந்திக்கிறது தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இதை செய்தியாக ஊடகங்களிலே பரப்பினாலும் சரி, அவர்கள் மீது நிச்சயமாக இந்த பொய் செய்திக்காக
இட்டுக்கட்டி மாண்பு முதல்வர் மீது அவதூறு பரப்புவதற்காக நிச்சயமாக யார் இதை முன்னிருந்து செய்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக அவதூறு வழக்கு தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்திலே சந்திப்பதற்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது. முதல்வர் கனவு காண்பவர், அரசின் திட்டங்களை நீதிமன்றம் மூலம் தடுக்க நினைப்பவர்கள், அது முடியாத நிலையில் இன்று அதிமுக ஆட்சியை கலைக்க, களங்கம் ஏற்படுத்த ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு பரப்பி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் 2 ஆண்டுகள் காத்திருந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஆதாரத்தை மறைப்பதும் குற்றம்தான் என்று கூறிய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு தயாரா, சாதிக் பாட்ஷா கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு தயாரா என்று மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். எப்படியாவது முதலமைச்சர் கட்டளையில் ஆகிவிடலாம் என்று நினைத்த ஒரு கனவு கண்டவர்கள், அவர் தந்தையாலே முதலமைச்சராக ஆக்கக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டவர், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், இப்படி எப்போதான் ஏதாவது ஒரு வழியில் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே சட்டையெல்லாம் கிழித்தவர்கள், ரோட்ல சட்டையை கிழித்துக் கொண்டு திரிந்தவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த ஆட்சிக்கு எப்படியாவது நீக்கிவிடலாம் என்று கனவு கற்பனை கண்டவர்கள் அத்தனையும் இன்று பொய்த்து விட்ட நிலையிலே நாங்கள் அதை புகாரை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உன்னிடம் ஆதாரம் இருக்கிறது உண்மை என்றால் நாங்கள் கேட்பது, இது கொலை வழக்கு, கொலை செய்ததற்கான அத்தனை ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, நான் அதற்கு சாட்சி, ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு தைரியம் இருக்கிறதா என்பதை கேட்கிறேன். கொடநாடு விவகாரத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஸ்டாலின் அப்பாண்டமான கருத்துக்களை பதிவிட்டால் கட்சியின் சார்பில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேராசையிலிருந்து அந்த பேராசை நிறைவேறாத காரணத்தினால் விரக்தியின் அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்கிறார். அதை தொடர்ந்து பதிவு செய்வார் என்று சொன்னால் சட்டத்தின்படி ஆலோசனை செய்து அதன் மீது இயக்கம் நல்லதொரு முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியாளர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது முக்கியமல்ல. ஒரு முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார், ஆனால் கட்சியில் இருக்கின்ற எங்களை போன்றவர்கள், எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர், அவர் எங்களுடைய இயக்கத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு எதிரடியாக எதிர்விளைவாக நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு உடனடியாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து கொடநாடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து கண்டறிய வேண்டுமென தமிழ் மாநில கட்சியின் துணைத் தலைவர் ஞானதேசிகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் பத்திரிகையாளர் மற்றும் 2 குற்றவாளிகள் அளித்த பேட்டியின் பின்னணி என்ன என்பதை தமிழக அரசு உடனே ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள சாமுவேலுக்கும் கேரளாவைச் சேர்ந்த சயனுக்கும் என்ன தொடர்பு? சயனையும் மனோஜையும் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டிச் சென்றது யார்? இதற்கான செலவுகளை ஏற்றது யார்? இதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் மிக விரைவாக தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தங்களுடைய அரசியல் லாபத்திற்கு உதவும் என்பதால் இதை ஆளுகிற அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தால் நாளை இது அவர்களுக்கு தாக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள அவர், தமிழக அரசு உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை மற்றும் கொலை தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீசார் டெல்லிக்கும் கேரளாவிற்கும் விரைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது மறைவுக்கு பின் ஆவணங்களும் கரன்சி நோட்டுகளும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அடுத்தடுத்து நடைபெற்ற மர்ம சம்பவங்களில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் டெஹல்கா புலனாய்வு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல், கூலிப்படை தலைவன் என்று சொல்லப்படும் சயான் நேற்று முன்தினம் டெல்லியில் கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை தொடர்பான ஆவணப்படத்தை வெளியிட்டு பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டனர். இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது அரசியல் உள்நோக்கத்துடன் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்று அமைச்சர் ஜெயக்குமார் மறுத்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் இது தொடர்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் கூலிப்படை தலைவன் ஷியான், டெஹல்கா புலனாய்வு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல், மற்றொரு குற்றவாளி மனோஜ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி,
இதற்கு பின்புலமாக உள்ளவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவறு செய்த யாரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீசார் டெல்லிக்கும் கேரளாவிற்கும் விரைந்துள்ளனர். இதனையடுத்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகியே தீர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும். சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். மேத்யூ, சயன், வளையார் மனோஜ் ஆகியோருக்கு அதேபோல் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும். குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது. நாளை கவர்னரிடத்தில் நேரம் கேட்டு இருக்கிறோம். நாளை தந்தால் உடனடியாக நாங்கள் நேரடியாக சென்று இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம். இந்த பிரச்சனையில் விரைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். கொடநாடு விவகாரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்கப் போவதாக அவசரப்படுவது ஏன் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வினா எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இது ஒரு அரசியல் சூழ்ச்சி, இதற்கு நாங்கள் யார் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை பார்த்து வழக்காடு மன்ற செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு அது பொய்யான குற்றச்சாட்டா இல்லைன்னா வடிவமைக்கப்பட்ட குற்றச்சாட்டா நமக்கு தெரியாது, வந்திருக்கிறது, அது சட்ட ரீதியாக அணுகுவாங்க. அதுக்குள்ள இவருக்கு என்ன அவசரம் தெரியல, சட்ட ரீதியாக அதை அணுகுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சட்ட ரீதியாக அணுகலாம். ஆளுங்கட்சி நான் நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிமன்றம் யாருனாலுமே வழக்காடு மன்றம் போட்டோம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனேயே ரொம்ப அவசரம், அவருக்கு ஏதாவது ஒரு வகையில அவருக்கு ஆட்சி கையில் கிடைத்து விடாதா என்று அவசரப்படுகிறார். எதுக்குமே அவசரப்பட வேணாம். நிச்சயமாக வழக்காடு மன்றத்திற்கு ஆளுங்கட்சியும் சென்றிருக்கிறார்கள், அவர்களும் சட்ட ரீதியாக அணுக வேண்டுமென்றால் அணுகட்டும். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் முதல் எதிரி மு.க.ஸ்டாலின் தான் என பிரதமர் மோடி ஆவேசமாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் குறித்து மயிலாடுதுறை, சிவகங்கை, தேனி, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியை மட்டுமே முதல் முறை வாக்காளர்கள் எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதில் கவனமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். வாரிசு அரசியலை முதல் முறை வாக்காளர்கள் அறவே வெறுப்பாக கூறிய பிரதமர் மோடி, எனவே முதல் முறை வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களின் வாக்குகளை பாஜகவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார். மோடி கெட்டவன், மத்திய ஆட்சி மக்களுக்காக செயல்படவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் ஏன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, தமிழகத்தில் திமுக தான் முதல் எதிரி என்றும் அந்த கட்சி வெற்றி பெறாமல் இருக்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக காங்கிரஸ் மேலிட தலைவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் லக்னோ நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத், கடந்த 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிதான் முதலிடத்தை உள்ளதை சுட்டிக்காட்டினார். அதுபோல இந்த முறையும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறிய குலாம் நபி ஆசாத், கூட்டணி தொடர்பாக யாரையும் நிர்பந்திக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜகவை வீழ்த்த ஒருமித்த கருத்துடைய அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் குலாம் நபி ஆசாத் கூறினார். இதனையடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதித்து அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார்.
தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக் தடை விதிப்பு தொடர்பாக அமைச்சர்களுடன் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். அதில் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிப்பது மற்றும் மதுபான விற்பனை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாராயணசாமி, மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுபான கடைகளை ஏலம் மூலம் தனியாருக்கு வழங்க அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரை மூலம் ஊதியம் தரவும், இருளர் மழைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பிளேட்டு தடை செய்வது என்று எங்களுடைய அவசியம் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை பாஜக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு தெரிவித்தார். மும்பை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டால் எந்தவித நன்மையும் இல்லை என விமர்சித்தார். மத்திய அரசுக்கு அவர்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழ் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கலாமே என யோசனை தெரிவித்தார். மேலும் அனைத்து இந்தியர்கள் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய், அயோத்தியில் ராமர் கோவில், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட எந்த ஒரு வாக்குறுதியையும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் காய்கறிகளுக்கு மணிச்சந்தை போல் பூச்சந்தையின் அருகே விவசாயிகள் தங்களின் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதற்கு 7 ஏக்கரில் தற்காலிக சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கரும்பு கட்டுகள், மஞ்சள், இஞ்சி, வாழைக்கன்றுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்காக 65 லாரிகளில் கோயம்பேட்டுக்கு கரும்பு வந்து குவிந்துள்ளது. வாழைக்கன்றுகளும் வாழைத்தார்களும் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு கட்டு ஒன்று 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வாழைத்தார் 250 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இங்கு தற்போது பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கோயம்பேடு சந்தையில் மஞ்சள், கரும்பு, வாழைத்தார் உள்ளிட்ட பொங்கலுக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தை திருநாளையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அரசு அனுமதிக்க வேண்டுமென பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தடை விதித்துள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தமிழர்களின் பாரம்பரிய போட்டிகளுக்கு தடை விதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ், ஜல்லிக்கட்டு கூடாது என மக்களின் உணர்வுகளுடன் விளையாடுவது சரியல்ல, இது எதிர்மறை விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். எனவே தருமபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குன்னூர் அரசு அருகே கோவில் வளாகத்திற்கு நுழைந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி வனவிலங்குகள் புகுவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் சோகத்துறையில் உள்ள சிவன் கோவில் வளாகத்திற்குள் திடீரென கரடி ஒன்று புகுந்தது. இதனையடுத்து அங்கிருந்த நந்தி சிலை மீது ஏறிய கரடி கோவில் கதவை தள்ளி உள்ளே நுழைய முயற்சி செய்தது. பின்னர் அந்த கரடி கோவில் வளாகத்திற்குள் நீண்ட நேரம் வலம் வந்தது. இந்த காட்சிகள் கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கோவிலுக்குள் கரடி புகுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி முதல் நடைபெற உள்ள ஜாக்டோ ஜி அமைப்பின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் கூட்டணியின் அவசர செயல் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் இன்று நடைபெற்றது. கூட்டணியின் மாநில பொதுச் செயலர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆரம்ப பள்ளிகளை அழிக்கும் நோக்கில் தொடக்க பள்ளிகளுடன் இணைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனால் பணியில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் எல்கேஜி மற்றும் யூகேஜி தொடங்குவதற்கும் இடைநிலை ஆசிரியர்களை அங்கன்வாடி பள்ளிகளில் பணி அமர்த்தவும் கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலர் தாஸ், ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 1.5 லட்சம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து பல காலங்களாக போராடி வந்த 7 அம்ச கோரிக்கையின் நிலைப்பாடின் காரணமாக வருகின்ற 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்ற அந்த தீர்மானத்தை சுமார் 25,000க்கும் மேற்பட்ட
ஆசிரியர்கள் பணி முடித்து இளைஞர்கள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த எல்கேஜி யூகேஜிலே நியமனம் செய்ய வேண்டும். புதிய நியமனம் எதுவும் இல்லை. எல்கேஜி யூகேஜியை தொடங்குகிறேன் என்று சொல்வது இது ஆரம்ப கல்வி அளிப்பதற்கான திட்டமாக நான் கருதுகின்றேன். இடைநிலை ஆசிரியருடைய பணியை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான திட்டமாக நான் கருதுகின்றேன். எனவே இது அரசு கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம். சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மகிழ்ந்தனர். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களை இணைத்து சாதி மத பாகுபாடு இன்றி சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். தொடர்ந்து சிறுவர்கள் பெரியவர்கள் என தனித்தனியாக கோலம் போடுதல், கவிதை எழுதுதல், சைக்கிள் ஓட்டுதல் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பு அம்சமாக அப்பகுதியில் உள்ள வீடுகளில் திருக்குறளும் அதன் விளக்கமும் எழுதப்பட்டிருந்தது. இந்த விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எம்ஜிஆர் நகர் விபி அகிலன் தெருவில் சுமார் 150 குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாருமே ஒன்னா, எந்த வேறுபாடும் இல்லாம, மதம் சார்பு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு வரோம். அப்ப இது இங்க நாங்க மியூசிக்கல் சேர், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், தனித்திறமை போட்டி, இப்போ புதுசா பழையதான நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயத்தை வச்சு புதுசா அந்த பசங்களால என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு உள்ள இருக்கிற அவங்க திறமையை கொண்டு வர்ற மாதிரி அவங்க அந்த நியூஸ் பேப்பரை வச்சு என்ன செய்யறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். அதுக்கப்புறம் காய்கறிகளை வச்சு அதை பல விதமா பூக்களா, சைக்கிள்ஸா, அதுக்கப்புறம் விலங்குகள் எல்லாமே சின்ன பசங்க இன்னைக்கு பண்ணிட்டு வராங்க. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் 3ஆம் பாலினத்தவர் பங்கேற்ற வானவில் பேரணி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த ரெயின்போ கார்னிவல் எனப்படும் வானவில் திருவிழாவில் மாநிலம் முழுவதும் உள்ள திருநங்கைகள் மற்றும் ஓரினச் சேர்க்கையாளர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இந்த பேரணியில் ஆட்டம், பாட்டு என பல வேடங்களை தரித்த திருநங்கைகள் ஊர்வலமாக சென்றனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த வானவில் பேரணியின் முடிவில் 3ஆம் பாலினத்தினருக்கான கோரிக்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனையாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இதற்காக விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வந்த ஆடுகள் மற்றும் கோழிகளை சந்தைக்கு கொண்டு சென்றனர். வழக்கத்தை விட அதிக விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். எடையை பொறுத்து 7,000 முதல் 25,000 ரூபாய் அளவிற்கு ஒரு ஆட்டின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதன் மூலம் வாரச்சந்தையில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 5,000 கோழிகள் விற்பனையாகியுள்ளன. இதனால் வியாபாரிகள் எண்ணற்ற மகிழ்ச்சியில் உள்ளனர். ராணுவ தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்தனர். ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் நாள் ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் குதிரைப்படை வீரர்கள், காலாட்படை வீரர்கள் என முப்படையின் வீரர்களும் பங்கேற்று மிடுக்காக அணிவகுத்து சென்றனர். अर्जुन अवार्ड और कई अन्य पुरस्कार सिख रेजिमेंट की 172 वर्षों की गौरव गाथा बयान करते हैं. இந்திய ராணுவத்தில் இடம்பெற்றுள்ள டாங்கில் மற்றும் பீரங்கிகள், ஏவுகணைகள் இந்த அணிவகுப்பில் எடுத்து வழங்கப்பட்டன. இதனை பார்வையாளர்கள் பெருமளவில் கண்டு ரசித்தனர்.